ஹாய் எனக்கு வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? என்னடா புதுசாக ஃபெவிகால் டப்பாவுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டான்னு பார்க்குறீங்க. இது ஃபெவிகால் டப்பாவுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் இல்லைங்க. இது இன்றைக்கி என்ன டாபிக்னா க்ரியேட்டிவ் திங்கிங். புதுசாக க்ரியேட்டிவ் திங்கிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். க்ரியேட்டிவாக பண்ணுற எந்த ஒரு புது விஷயமே புதுசாக வரவேற்புக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, வெயில் காலத்தில் ஃபேன் ஓடும். ஃபேன் ரொம்ப காற்று வராததுக்கு அப்போ ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்படி அதுக்கு மாற்றாக கண்டுபிடிச்சது தான் ஏசி. நிறைய பேர் வீட்டில் ஏசியெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க வெயில் காலத்தில். அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதுபோல் புதுசாக கண்டுபிடிச்சது தான் இந்த ஓலா. நிறைய பேர் வீட்டில் வந்து வீடு கிட்ட வந்து ஆட்டோ வராது. ரொம்ப ரொம்ப கஷ்டம். மெயினில் போய் தான் ஆட்டோ பிடிக்க முடியும். வயசானவங்களால ஒன்றும் பண்ணவும் முடியாது. அவங்கக்கிட்ட கார் இருக்காது, பைக் இருக்காது. அது மாதிரி டைமில் என்ன பண்ணலாம், அது மாதிரி நினச்சி கண்டுபிடிச்சது தான் இந்த ஓலா, ஊபர். அது மாதிரி தான். இன்னொன்று ஸ்விக்கி, சொமேட்டோ. இப்போ சொமேட்டோ எப்படி பார்த்தீங்கன்னா, இன்னொன்று ஃபுட்டு கிராசரி டெலிவரி. இப்போ ரெண்டும் பார்த்தீங்கன்னா, வயசானவங்க வீட்டில் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க பிள்ளைங்க வேலைக்கு போயிருப்பாங்க. அவங்க பிள்ளைங்க வந்து வெளிநாட்டிலையும் இருக்கலாம், வெளியூர்லேயும் இருக்கலாம். அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த ஸ்விக்கி, சொமேட்டோ, இந்த பிக் பாஸ்கெட் எல்லாமே. அது எப்படின்னா, வயசானவங்க வீட்டில் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா. அவங்களுக்கு கிராசரிலாம் போய் வாங்கிட்டு வர முடியாது, கொள்ள முடியாது. சாப்பாடு சமைக்க சிலரால் முடியாது. உடம்புக்கு முடியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லைங்களா. அவங்களுக்காக கண்டுபிடிச்சது தான் இது. அது வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய இன்கம் அது மூலம் நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க. வேலை இல்லாதவங்களுக்கு இது மூலமாக நிறைய வந்து வேலைவாய்ப்புகள் கிடைக்கிது. அதுக்கு அவங்களோட க்ரியேட்டிவ் திங்கிங் தான். அந்த சொமேட்டோக்காரனோட க்ரியேட்டிவ் திங்கிங் தான். அது ரொம்ப ரொம்ப நல்ல ஐடியா. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு புதுசாக காட்ட போகிறது ஃபெவிகால் டப்பா. இந்த ஃபெவிகால் டப்பா பார்த்தீங்கன்னா ரொம்ப நான் கஷ்டப்பட்டேன். ஆக்சுவலி வந்து இந்த கேப் இருக்குங்களா, இது வந்து அடிக்கடி தொலைஞ்சு போயிடும். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். அது வந்து தரையில் பார்த்தீங்கன்னா கண்டே பிடிக்க முடியாது. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ அது கண்டுபிடிக்கப்பட்ட டப்பா. இதுக்கு எதனா க்ரியேட்டிவ் அவங்க ஆல்டர்னேட்டிவ் எதனா பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சேன். அப்படி வந்து இது மாதிரி நிறைய பாட்டில் வந்து என்கிட்ட கட்டி போயிடும். கேப் காணாமல் போனதுனால நாங்கள் இதுக்கு மேலே ஊசியெல்லாம் குத்தி வைப்போம். நாங்கள் குண்டு ஊசியெல்லாம் குத்தி வச்சு காற்று போகக்கூடாதுன்றதுக்காக பின்னு குத்தி வச்சுருவோம். ரொம்ப நிறைய மணியெல்லாம் குத்தி வச்சுருவோம் நாங்கள். ஆனாலும் கொஞ்சம் காற்று போக தான் செய்யும். அதுக்காக கண்டுபிடிச்சது தான் இந்த ஃபெவிகால் டப்பாவோட கேப்பு. தேங்க்யூ ஃபெவிகால் கம்பெனி. இதை பார்த்தீங்கன்னா லாக் டெக்னாலஜி மாதிரி. இப்படி கீழே இதை கேப் வந்து ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகும். அப்புறம் க்ளோஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி க்ரியேட்டிவ் திங்கிங் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் பெரிய ஆள் ஆகலாம். பாய்.